ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். டுடே லஞ்ச் வந்து ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை வித் சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ். அது என்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னால் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, வரமிளகா, பச்சை மிளகா, ஃபைனலாக கருவேப்பிலை. பார்த்தீங்கன்னா பேச்சுலரோட ஆயுதம் நம்மளோட இண்டக்ஷன் ஸ்டவ். அதை எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு வாணலி வச்சுக்கோங்க. வாணலியில் காஞ்சதும் ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், வெட்டி வச்ச பச்சை மிளகாய், வரமிளகாய் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக வணங்கினதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்துருக்கோம், அதை அப்படியே கட் பண்ணியிருக்கோம், அதை சேர்த்துக்கோங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா செவேல்னு வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பொன்னிறமாக வரணும், அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னு? அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். வெங்காயம் வந்து எண்ணெயிலே நல்லா வணங்கணும். ஓகே, நல்லா அடுப்பை வந்து குறைச்சிக்கோங்க. 80, 160 அந்த மாதிரி குறைச்சிக்கோங்க அடுப்பை. இல்லைனா ஆஃப் கூட பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு வந்து நம்ம தட்டி வச்சுருக்கோம், அதை வந்து எடுத்து சேர்த்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 80ல் வச்சுட்டு நல்லா வேகட்டும், நல்லா வந்து மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா பொன்னிறமாக ஆகட்டும் வெங்காயம். ஆனதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி தக்காளி வந்து கட் பண்ணியிருக்கோம் சின்ன சின்னதாக, அதையும் அப்படியே ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா வந்து மைய கொத்தி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தக்காளியை சேர்த்திட்டு நல்லா கிளறிட்டே இருங்க. ஏன்னா தக்காளி வந்து வணங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் வந்து தக்காளி இப்போ நல்லா வணக்குங்க. தக்காளி வந்து நல்லா வணக்கினதுக்கப்புறம் அடுப்பை வந்து 80ல் கூட வச்சுக்கோங்க. ஏன்னா அதிகமாக வச்சிங்கன்னா வந்து பற்றிடுவான். ஸோ அதனால் அடுப்பை 80ல் வச்சுக்கோங்க. 80ல் வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரி நல்லா நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இது பண்ணுங்கள். நல்லா கிளறுங்க. ஃபஸ்ட்டு தக்காளி வந்து வணங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் கரண்டி வச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் வணங்கினதுக்கப்புறம் அடுப்பை வந்து நீங்கள் ஸ்பீடு வச்சுக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வணங்கட்டும். எந்த அளவுக்கு தக்காளி வணங்குதோ அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தக்காளி வந்து நல்லா வணங்கட்டும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மசிச்சு விடுங்க தக்காளியை. வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா மசிச்சு விடுங்க தக்காளி வந்து நல்லா வணங்கட்டும். நல்லா வணங்கிட்டே இருக்கட்டும். பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா மசிச்சு விட்டாச்சு. நல்லா தக்காளி வந்து வணங்கிட்டு இருக்கான். ஸோ தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மஞ்சள்தூள் வந்து 1/4 டீஸ்பூன், சக்தி மிளகாத்தூள் தேவையான அளவு, காரம் எவ்வளவோ அதுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அம்மா கொடுத்த கரம் மசாலா தூள் நான் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கோங்க. உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து புளி எடுத்து ஊற வச்சுருந்தோம். ஸோ அது ஊற வச்ச தண்ணி வந்து இப்போ நம்ம சேர்க்க போகிறோம்.
பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ஊற வச்ச புளி தண்ணியை வந்து நாம் இப்போ ஆட் பண்ணிவிட்டு, அதே மாதிரி நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு வேணால் தண்ணி மேலே அடிஷ்னலாக ஆட் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அப்படியே அதோடய விட்டுருங்க. நான் வந்து எனக்கு குழம்பு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது. ஸோ அதனால் நான் வாட்டர் மட்டும் அடிஷ்னலாக ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. அதே கேப்பில் வந்து நான் மீனை வந்து ஃப்ரைக்காக வந்து ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஒரு தட்டில் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் தேவையான அளவு, அதுக்கப்புறம் சக்தி மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான அளவு வந்து இப்போ ஆட் பண்ணிவிட்டு 3 ஆட் பண்ணிவிட்டு வந்து தண்ணி கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்திட்டு வந்து நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி பத்தலைன்னா அடிஷ்னலாக தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இப்போ நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். வரன்னு தான் இருக்குது. ஸோ வந்து இப்போ நான் அடிஷ்னலாக இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதே கேப்பில் குழம்பையும் பார்த்துட்டேன். ஓகே, தண்ணி பத்தலை, மறுபடியும் தண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணணும். ஓகே, தண்ணி வந்து இப்போ நல்லா ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் மட்டும் பண்ணால் போதும். ஸோ ஃப்ரைக்கான மசாலா ரெடி. பார்த்திங்கன்னா ஓகே, நல்லா ரெடி ஆயிடுச்சு. சீக்கிரம் வந்து மீனை வந்து இது பண்ணிடுங்க, இல்லைன்னா வந்து கையெல்லாம் வந்து எரிச்சல் ஆயிரும். ஸோ சீக்கிரம் வந்து இப்போ நான் ஃபிஷ்ஷை வந்து மேரினேட் பண்ண போகிறேன். தேவையான அளவு ஃபிஷ்ஷை மட்டும் எடுத்து மசாலா வந்து தடவ போகிறேன். மசாலா வந்து இந்த மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தடவிடுங்க. தேவையான ஃபிஷ்ஷை மட்டும் எடுத்துகிட்டு நமக்கு தேவையான மசாலாவை வந்து ஃபிஷ் மேலே தடவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து அதை மேரினேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தேவையான ஃபிஷ் மட்டும் எடுத்து நான் மேரினேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து இதை கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிடுங்க, இல்லைன்னா வந்து கையெல்லாம் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். அப்படி நான் என்ன பண்ணேன்னா, இந்த மிளகாத்தூளை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மீனை தடவிட்டு லைட்டாக தேங்காய் எண்ணெய் வந்து கையில் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ அதனால் எனக்கு எரிச்சல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. குழம்பும் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிட்டான். லைட்டாக வந்து உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு மீனை வந்து நம்ம குழம்புக்கு எடுத்து வச்ச மீன் எல்லாத்தையும் வந்து மீனெல்லாம் வந்து நம்ம இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்டான். ஸோ அந்த குழம்புக்குள்ளே போட்டுட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். கொதித்து லைக் வந்து கண்ணாமூழி வெளியே தெரிகிற மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம மீன் வெந்துருச்சுன்னு சொல்லி கெஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதை அந்த மெத்தடை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். லைக் வந்து போட்டுட்டு உப்பு செக் பண்ண போகிறோம். உப்பும் செக் பண்ணியாச்சு, உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுண்டிகிட்டு இருக்கான், குழம்பு கொதிச்சுட்டு இருக்கான். இப்போ வந்து நம்ம ஒரு மீன் எடுத்து பார்க்க போகிறோம், எப்படி இருக்குது, வெந்துட்டானா இல்லையான்னு சொல்லிட்டு. மீனை வந்து வெந்துட்டான். இப்போ வந்து லைட்டாக வந்து நம்ம ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி தழை மட்டும் தூவிட்டு ஒரு ஃபிஷ்ஷை வந்து எடுத்து பார்க்கலாம் எப்படி வெந்துட்டா இல்லையான்னு. பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ் வந்து எடுத்து பார்த்தோம், அது வந்து வெந்துருச்சு. ஸோ அவ்வளோதான், சுவையான மீன் குழம்பு தயார். அடுத்ததாக வந்து நம்ம ஃபிஷ்ஷை வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது வந்து நல்லா இதாகிடுச்சு, மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து வாணலியில் வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு மேரினேட் பண்ண ஃபிஷ் எல்லாத்தையும் வந்து எடுத்து நம்ம பொரித்து எடுத்தால் சுவையான ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி. பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷும் வந்து நல்லா வெந்துட்டுருக்கான். நல்லா வெந்ததுக்கப்புறம் 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா இது பண்ணுங்கள், ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா சுவையான ஃபிஷ் ஃப்ரை ரெடி.